இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோல்ட் பீஸோட மந்த்லி சார்ட். கோல்டு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் ரேலி கொடுத்துருக்கு. அதுவும் மேஜர் ஆஃப் த மூவ் லாஸ்ட் 1 இயர்ல வந்திருக்கு. எப்பெல்லாம் ஒரு அசெட் ஷார்ட் டேர்ம்ல நல்லா ரேலி கொடுக்குதோ அப்போ நம்மளோட ரிஸ்க் ரிவார்டும் சேஞ்ச் ஆகும். இயர்லி பையர்ஸ்க்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கும், ஆனால் லேட் பையர்ஸ்க்கு அது இருக்காது. ஆல்சோ பிரைஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு 52 வீக் ஹைல இருக்கிறதுனால இங்கிருந்து அப்சைட் பொட்டன்ஷியலை காட்டிலும் டவுன் சைட் ரிஸ்க் தான் அதிகம். அதனால நான் பிரைஸ் இங்கிருந்து இன்னும் மேலே போகாதுன்னு சொல்ல வரல, பட் ஆன் ரிஸ்க் டு ரிவார்ட் பேஸ்ல நாட் சோ அட்ராக்டிவ். ஏன்னா அன்சர்டனிட்டி ரெடியூஸ் ஆனா யூஸ்வலி ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஆகுறது கோல்டா தான் இருக்கும். ஆல்சோ 2021 to 2025 பாருங்க, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட். நீங்க இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்கன்னா யூ கேன் கண்டினியூ டு ஹோல்ட் பிகாஸ் நீங்க ஒரு நல்ல ஆவரேஜ் பிரைஸ்ல அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த இடத்துல லம்சம் பிளைண்ட் என்ட்ரிங்கிறது ஒரு டிசிப்ளினான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரு ஆகுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா என்ட்ரி பண்ணா உங்களோட ரிஸ்கை கண்ட்ரோல் பண்ணலாம். பிகாஸ் இந்த இடத்துல வாங்குறதும் ஒரு ஃபோமோ பேஸ்டு பையிங்னால ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி வந்தா அப்புறம் வெயிட் பண்ணிருக்கலாம்னு தோணும். ஸோ ஹைப் பேஸ் பண்ணி வாங்காம ஒரு ஸ்டாகர்டான என்ட்ரிங்கிறது பெட்டர்.